எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தீஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பற்றியும் அந்த டெக்னாலஜிஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெண்டிங்கில் இருக்கிற டெக்னாலஜிஸ் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே இப்போ இருக்கிறது பூராமே எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு வருது. பார்த்தீங்கன்னா உலகமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ பணம் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பேப்பர் எழுதி கொடுத்து தான் வந்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தோம், எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே டக்குன்னு உடனே ஜிபே அனுப்புகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிஜிட்டலாக மாறிடுச்சு. இப்போ டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டலாக நிறைய தவறுகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை கிளிக் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப உங்கள் மொபைல் வந்துட்டு ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. திடீர்னு உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரை வந்துட்டு இதை கூப்பிட்டு கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க, தெரியாமல் சொல்லிடுவீங்க. அதுலேருந்து பணம் காணாமல் போயிடுது. இப்போ அதையும் தாண்டி நிறையெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு மெயில் அனுப்புவாங்க, திடீர்னு ஃபிஷிங் மெத்தடில் மெயில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் உங்கள் மெயில் ஐடி ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கிறத வந்துட்டு தடுத்து, அதாவது டிஜிட்டலாக நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? அடுத்த வந்துட்டு ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஏஐ கூட. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விட ஒரு அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈஸியாக ஒரு சில விஷயங்களை டக்குன்னு முடிச்சிடும். இது இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுவீங்க. இதுவே சேட் ஜிபிடி எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட போயிட்டு நான் அதுக்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேளுங்க, 10 பதிலை சொல்லிடும். தெரிஞ்ச எல்லா பதிலுமே 10 பதிலும் 15 பதிலும் சொல்லிடும். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு துறையில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பதில் சொல்ல முடியுமே தவிர, தெரியாத துறையில் உங்களுக்கு கேட்டால் தெரியாதுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். அப்படியே சொன்னாலும் தப்பாக தான் சொல்லுவீங்க. இதுவே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏஐ கிட்ட நம்ம வந்துட்டு, அதாவது சேட் ஜிபிடியில் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், சேட் ஜிபிடியும் ஒரு ஏஐ தான். அதில் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த துறையில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு டக்குன்னு உடனுக்குடனே பதில் சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் கேட்டாலும் எப்படி பண்ணலான்னு கேட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே வந்துட்டு ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது. வந்துட்டு நம்ம இந்த தொழில்நுட்பம் வந்துட்டு விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் ஒரு 100 பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறேன். அதாவது 100 பேர் செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆளே செய்கிறான், இவனை ஒருத்தனை மட்டும் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி தான் ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த அப்டேட்டுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் டெவலப் ஆகிக்கலாம். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறதும் அது ஏஐ தொழில்நுட்பம் தான். ஓகேங்களா? நம்ம அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் செய்ய முடியும். ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 10 கிலோ வெயிட்டை தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு ஒரு 100 கிலோவை தூக்குடா அப்படின்னா தூக்க முடியாது. 200 கிலோவை தூக்குடான்னா தூக்க முடியாது. ஒன்றும் அப்படியே 100 கிலோவை தூக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பொருளை தூக்கி நம்ம வச்சிடலாம். தொடர்ந்து 10 பொருளை தூக்கி வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஜேசிபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். அதாவது இயந்திரங்களை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோவே நிறைய விஷயங்களை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ எந்திரன் படத்தில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ டக்குன்னு இதோட எடுத்தோடனே டக்குன்னு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி வரும், நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாம் ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி வரும். அந்தளவுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பட் கண்டிப்பாக வரும். ஓரளவுக்கு வந்துடும். ரோபோட் வேலை செய்கிற மாதிரி வந்துடும். அதுதான் வந்துட்டு ரோபோட் அண்டு ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறது. ரோபோட்டை வச்சு நம்ம வேலை செய்கிறது தான் ஆட்டோமேஷன். ஹியூமனாக இல்லாமல் ரோபோட்டை வச்சு நம்மளோட ஹியூமனோட வேலையை குறைச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட வேலையை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் எல்லாருமே எல்லா கண்டுபிடிப்புகளுமே இப்போ வந்துட்டு இருக்கிற டெக்னாலஜிஸ் பூராமே வந்துட்டு இருக்குது. ஏஐ பார்த்திங்கனாலும் அதே தான் வந்துருச்சு. ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷனும் அதுவே தான். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மனுஷனோட வேலையை குறைக்கிறக்காண்டி தான் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக நம்மளோட ஸ்டோரேஜை வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் வச்சுருப்போம். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு
ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க நிறையா டேட்டாஸ் வந்துட்டு ஒரு சர்வர் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்துட்டு ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கிறதா நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் நம்ம எந்த கம்பெனிஸில் வேணாலும் உங்களுக்கு டேட்டாஸை வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதாவது 1 GB 2 GB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரியும் பே பண்ணிக்கலாம், இயர்லி பே பண்ணுற மாதிரியும் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த நீங்கள் நார்மலாக உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ சிசிடிவி கேமரா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதில் டிஸ்க் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திருட வந்து மொத்தமாக சிசிடிவி கேமராவையும் சேர்ந்து திருடிட்டு போயிட்டான், ப்ளஸ் டிவிஆர்லேருந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டோரேஜை நீங்கள் பார்க்க முடியாது. இதே க்ளவுட்ஸில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டோரேஜை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். யார் எடுத்துகிட்டு போயிருக்கிறா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு கொஞ்சம் டேட்டா சேஃப்டிக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? அடுத்து வந்து டேட்டாஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் டேட்டாஃபிகேஷன். இப்போ வந்துட்டு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம் துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னப்பா இது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கல. சரிங்களா? கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க 72 டைம் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ நம்ம ஓடியாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உடம்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி லாஸ் ஆகும். அந்த சக்தி லாஸ் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி கலோரி செக் பண்ணக்கூடிய மிஷின், அந்த மிஷினை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல நம்ம ஓடிட்டு வந்ததுக்கு எவ்வளோ சக்தி வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம் தான். ஒரு நீங்கள் கல்லை தூக்கி நீங்கள் மேலே வீசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கல் என்ன வேகத்தில் போகுது, மறுபடியும் ரிட்டர்ன் என்ன வேகத்தில் வந்து கீழே விழுகுது, இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் டேட்டாஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம டெய்லி நம்ம ரெகுலராக நெட்டில் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா சர்வர் ஸ்லோவாகிடுது, ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே எட்ஜ் கம்ப்யூட்டிங் தான். ஓகேங்களா? இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வர் அதிகமாக ஸ்லோவாகாமல் நீட்டாக போயிட்டுருக்கிறதுக்கு, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் கம்ப்யூட்டிங் தான் காரணம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சர்வர் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணும்போது, இப்போ ஒன்று பொதுவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கூட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்துட்டு சென்னையில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த கடை வீதிக்குள்ளெல்லாம் போயிட்டு சீக்கிரமாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஃப்ரீயாக ஆளே இல்லாத இடத்துல போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நிறையா பேர் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சர்வர் வந்து ஸ்லோவாகும். இதை கால்குலேட் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு சஸ்டைனபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி கிடைக்குது. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாரில் பல்பு ஓகே பண்ணுறோம், எரிய வைக்கிறோம். அது விண்டு மில்லில் வந்துட்டு பவர் கிடைக்குது. இப்போ வாட்டரில் பவர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கி போகிற மாதிரியெல்லாம் இப்போ பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் சஸ்டைனபிள் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு வருது. அதனால் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது நாம் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு பேப்பரில் எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போக போக அப்டேட் ஆச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரிண்டிங் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து 3D பிரிண்டிங் அப்டேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷ உருவத்தையே 3Dயாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்களோட அந்த கல்யாண ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம நீட்டாக எடுத்து 3D பிரிண்டிங்காக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு 3D பிரிண்டிங். அது மட்டும் இல்லாமல் அதாவது பொருளாகவே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், இதயத்தை கூட நீங்கள் வந்து 3D பிரிண்டிங்காக உருவாக்கிடலாம். அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களெல்லாம் ஒரு பொருளை வந்துட்டு எதுவாக வேணாலும் நீங்கள் மாற்றி உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நிஜமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம வளர்ந்துக்கிட்டு வர்ற டெக்னாலஜிஸ். இந்த டெக்னாலஜியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளும் வளருவோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.